நமஸ்காரः எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து அதே இருந்தால் அப்படிங்கிற பொருள்ல வந்து இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு. சேத் அப்படிங்கிறது வந்து இருந்தால் அப்படின்னு பொருள். அதே மாதிரி வேறு வகையிலையும் நம்ம சொல்லலாம். அப்படின்னா எதி தர்ஹி அப்படின்னு 2 ஃப்ரேசஸ் இருக்கு. எதி அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து இஃப் தென் சொல்லுவோம். இஃப் இது மாதிரி இருந்தா தென் அது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க எதி தர்ஹி அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதுவும் பெரும்பாலும் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி பொருள்ல தான் வரும். ஸோ சேம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எதி விராமஹ பவதி தர்ஹி பாலகஹ கிரீடதி. லீவாக இருந்தால் சிறுவன் விளையாடுகிறான். எதி பானுவாசரஹ பவதி தர்ஹி சித்திரமந்திரம் கச்சாமி. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் நான் மூவி தியேட்டருக்கு செல்கிறேன். எதி சுக்ரவாசரஹ பவதி தேவாலயே தர்ஹி தேவாலயே பூஜா பவதி. வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கோவிலில் பூஜை நடக்கிறது. புரியுதுங்களா? சேம் அது இதுக்கு முன்னாடி சேத் யூஸ் பண்ணி என்ன சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணீங்களோ அது அப்படியே நீங்க வந்து எதி தர்ஹிக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். यदि परीक्षा अस्ति तर्हि छात्रः पठति. पठति पठति. मधुरम् अस्ति बालकः खादति. यदि मधुरम् अस्ति तर्हि बालकः खादति. उत्तमम्. यदि विरामः भवति तर्हि अहं मित्रालयस्य गृहं गच्छामि. मित्रस्य गृहं. मित्रस्य गृहं गच्छामि. ओके. मम गृहे दूरदर्शनम् अस्ति. अहं चलचित्रं पश्यामि. यदि मम गृहे दूरदर्शनम् अस्ति तर्हि अहं दूरदर्शनं पश्यामि. चलचित्रं पश्यामि. ओके. कन्दुकम् अस्ति बालकाः क्रीडन्ति. यदि कन्दुकम् अस्ति तर्हि बालकाः क्रीडति. ஷார்ட் சென்டென்ஸ் ட்ரை பண்ணலாம் கேட்ட மாதிரி. புபுக்ஷா அஸ்தி போஜனம் கரோமி. यदि बुभुक्षा अस्ति तर्हि भोजनं करोमि. समयः अस्ति संस्कृतं पठामि. यदि समयः अस्ति तर्हि संस्कृतं पठामि. गुरुः वदति अहं कार्यं करोमि. यदि गुरुः वदति तर्हि अहं कार्यं करोमि. कः अर्थः? குரு சொல்றபடி காரியம் செய்றேன். அப்படி இல்ல. எதி தர்ஹி குரு சொன்னால் நான் செய்கிறேன். எதி குருஹு வதத்தி தர்ஹி காரியம் கரோமி. யா. यदि धनम् अस्ति तर्हि अहं नूतनवस्त्रं क्रीणामि. क्रीणामि இல்ல क्रीणामि. क्रीणामि. यदि कार्यं समाप्तम् अस्ति तर्हि मम पिता गृहं प्रति आगच्छति. यदि बालकः सम्यक् पठति तर्हि उत्तीर्णः भवति. मेघः वर्षति मयूरः नृत्यति. यदि मेघः वर्षति तर्हि मयूरः नृत्यति. बालकः सम्यक् उत्तरं न लिखति शिक्षकः दण्डयति. यदि बालकः उत्तरं सम्यक् न लिखति तर्हि शिक्षकः बालकं दण्डयति.
वित्तकोशे उत्तमाः सेवकाः सन्ति, अधिकाः जनाः आगच्छन्ति. यदि वित्तकोशे उत्तमाः सेवकाः सन्ति तर्हि जनाः आगच्छन्ति. रामः शनैः द्विचक्रिकां चालयति, गृहं शीघ्रं न आगच्छति. यदि बालकः शनैः द्विचक्रिका चालयति तर्हि गृहं शीघ्रं न आगच्छति. उत्तमम्. यदि 9 अस्ति तर्हि अहं कार्यालयं गच्छामि. यदि धनम् अस्ति அங்க எதின்னு சொல்றீங்களோ? எதின்னு வரும், தா இல்ல. यदि எஸ். यदि धनम् अस्ति तर्हि अहम् आपणतः गच्छामि. இங்க தர்ஹி இல்ல, தர்ஹி. தா அங்க தா ஃபர்ஸ்ட் தா. तर्हि தர்ஹி. पुनः एकवारं. तर्हि अहम् आपणः गच्छामि. आपणं गच्छामि. आपणं गच्छामि. यदि कार्यालयं विरामः अस्ति, कार्यालयस्य विरामः अस्ति तर्हि रामः चित्रं गच्छति. चित्रमन्दिरं गच्छति. चित्रमन्दिरम्. छात्राः पठन्ति, परीक्षायाम् उत्तीर्णाः भवन्ति. यदि छात्राः पठन्ति तर्हि परीक्षायाम् उत्तीर्णं भवति. उत्तीर्णाः भवन्ति. छात्राः तत्र बहुवचनं. उत्तीर्णाः भवन्ति. இதுக்கு தான் வந்து அந்த பேசிக் நிறைய யூஸ் பண்ண சொன்னது. அங்க ஏகவச்சனம் பகுவச்சனம் அந்த வேவ்ஸ் எல்லாம் கிளியரா வரணும். ஆக்சுவலா அதான் அந்த பேசிக்ஸ் அங்க முன்னாடி கிளியரா தெரிஞ்சா இந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். यदि भोजनम् अस्ति तर्हि मम माता खादति சொல்லமா சார்? மீனிங் என்ன? அன்னம் சாப்பாடு இருக்கு, அதனால எங்க அம்மா சாப்பிடுறாங்க. சாப்பாடு இருந்தால் அம்மா சாப்பிடுவாங்க அது மாதிரி. அந்த மாதிரி தான் வரணுமா சார்? ஆமா ஆமா, அது மாதிரி தான் வரும் இங்க. எது தருகினா இருந்தால் அப்படின்னு பொருள். ஓகே சார். இருக்கு அதனால அப்படின்னு பொருள் இல்ல. ओके सर. यदि वृष्टिः भवति तर्हि कृषिकार्यम् अपि भवति. मळे पेयिदाल व्यवसाय वेलै नडक्कुम, व्यवसाय पणि नडक्कुम. उत्तमम्. ओके, संशयः अस्ति, छात्राः अध्यापकं पृच्छन्ति. यदि संशयः अस्ति छात्राः अध्यापकं पृच्छन्ति तर्हि छात्राः अध्यापकं पृच्छन्ति. तर्हि छात्राः अध्यापकं पृच्छन्ति. மீனிங் சந்தேகங்கள் இருந்தால் மாணவர்கள் ஆசிரியரை கேட்கிறார்கள். ஓகே, புஷ்பம் अस्ति मालां रचयतु. यदि पुष्पम् अस्ति तर्हि मालान् रचयन्ति. பூ இருந்தால் மாலை தொடுக்கலாம். ரச்சயத்து கட்டளையிட வேண்டும். பூ இருந்தால் மாலை தொடுங்கள். यदि तैलम् अस्ति तर्हि दीपः ज्वलति. மீனிங் यदि எண்ணெய் இருந்தால் தீபம் எரிகிறது. ஓகே. यदि धनम् अस्ति तर्हि
लोकः वित्तकोशं न गच्छन्ति மீனிங் பணம் இருந்தால் மக்கள் வங்கிக்கு செல்ல மாட்டார்கள். ஜனாஹ வித்த கோஷம் ந கச்சந்தி. ஓ, லோகஹ ஜனாஹ, இஸ் ஆல்சோ லோகஹ. ஓகே. ஜனாஹ இஸ் ஓகே. ஓகே, நான் சொல்றேன். யுத்தம் பவதி நஷ்டம் பவதி. यदि यदि युद्धं भवति तर्हि नष्टं भवति. மீனிங் சண்டை போட்டால் நஷ்டம் நமக்கு நஷ்டம் நமக்கு வரும், நஷ்டம். இல்ல நஷ்டம் வருகிறது. ஓகே. நஷ்டம் வரும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், முடிஞ்சாலும் நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டம் பண்ணுங்க. இது சின்ன எக்ஸசைசஸ், ஈஸியான எக்ஸசைசஸ் சொல்லி ஸ்கிப் பண்ண வேண்டாம். சிம்பிளான எக்ஸசைஸா இருந்தாலும் நீங்க அதை திரும்ப திரும்ப அட்டம் பண்ணும்போது நல்லா பதிய ஆரம்பிக்கும். பிளஸ் வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா ப்ளீஸ் நீங்க வந்து பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பாருங்க. ஸோ ரொம்ப முன்னாடி போகலை, நம்ம ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு 13 கிளாஸஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்பவே வந்து ரிவைஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஈஸி. பின்னாடி போய் அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என் ரெக்வஸ்ட் வந்து இதுதான். ஸோ முடிஞ்சாலும் ரெக்கார்டிங்ஸ் திரும்ப திரும்ப பாருங்க. பிளஸ் வந்து எக்ஸசைஸும் நீங்க வந்து அட்டம் பண்ணுங்க. ஈவன் பழைய எக்ஸசைஸா இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க, நான் கரெக்ட் பண்றேன். ஓகே, இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு ரெஸ்பாண்ட் நான் பண்றேன். பிளஸ் வந்து இந்த லைவ் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து நிறைய லைவ் எக்ஸசைஸ் வந்து நீங்க ரன் ஆயிட்டு இருக்கும், நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் Sanskrit.Today சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.